இதுக்கு மேலே செட் ஆகாதுடா. விட்டு தொலைய வேண்டியது தான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு புலம்புறியா? நான் என்ன பண்ணாலும் அதில் ஒரு குறை. அதை கண்டுபிடிச்சி அன்றைக்கி நாள் ஃபுல்லாக சண்டை போடுறாடா. ஒரு வேலையை நிம்மதியாக பண்ண முடியல. லவ் பண்ண ஏய், சும்மா தம் அடிச்சிக்கிட்டு. லவ் பண்ண நாள்லேருந்து இந்த சண்டை தானே ஓடிட்டு இருக்கு உங்களுக்குள்ள. ஏன்டா சண்டை போட தான் லவ் பண்ணீங்களாடா? டேய், நீ என் இடத்துல இருந்து யோசிச்சு படுறா. அவள் என்னெல்லாம் பண்ணா தெரியும். மச்சான், அவள் மேலேயே தப்பு இருக்கட்டும். அதை சரி பண்ணுறதுக்கு நீ ஏதாவது ஸ்டெப் எடுத்தியா? குறை சொல்கிறது ஈஸி, அதை சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். டேய் நான் முடிச்சிடவா? ம் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே ஈகோ தான்டா. ஒன்று நீ அவளை புரிஞ்சிக்கணும், இல்லையா அவள் ஒன்று புரிஞ்சிக்க நீ ஏதாவது பண்ணணும். அதை விட்டு பிரேக்கப்லாம் சொல்லிட்டு பி எ மேன்டா. ம் சரி நீ கிளம்பு, நான் அவட்ட பேசிக்கிறேன். எப்படியும் நீங்கள் 2 பேரும் பேசுனீங்கன்னா அது சண்டையில் தான் போய் முடியும். 2 நாள் பேச மட்டும் அதே சரியாக போயிடும். சரி, வரேன். போ. என்னம்மா சொல்கிறான் ஆளு? கடுப்பு எத்தாதீங்கண்ணா. இப்போ தான் புலம்பிட்டே போகிறான். என்னால முடியலண்ணா. என்னைக்காவது என்ன புரிஞ்சு பாருன்னா இவர் பண்றதெல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னால முடியாதுண்ணா. இதைத்தான் நான் முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் அவன் திருந்திடுவான்னு சொல்லிட்டு இருந்த. ஒரு ரேஞ்சுக்கெலாம் அவன் செட்டே ஆக மாட்டான்மா. யூ டிசர்வ் பெட்டர். இந்தா குடி. இப்போ அது புரிஞ்சு நீ எதுக்கும் வரி பண்ணிக்காது. உனக்கு நான் இருக்கேன் எப்போ. அட பொம்மால